வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மிக்சர் வால் மாட்டுறதா பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் எப்படி மாட்டுறதுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே இருக்க மிக்சர் வால் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின் என்னென்னா, உள்ளே இருக்க ஓரிங்கெல்லாம் தயவு செஞ்சு ஒரு ஓரமாக எடுத்து வைங்க. அதில் ஒன்று மிஸ் ஆனாலும் அப்புறம் அவ்வளோதான், கடை தேடி அலைஞ்சிட்டு இருக்கணும். அந்த பாருங்கள், கீழே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பிளாக் கலர் ஓரிங்கி, அதெல்லாம் செப்பரேட்டாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எல்லாம் இருக்கா, என்னென்ன இருக்குது என்னங்கிறத தெளிவாக பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாதீங்க. எடுத்து எல்லாம் த்ரெட்டு கரெக்டாக இருக்கா, ஃப்ளான்ஸ் கரெக்டாக இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு டைமு த்ரெட்டில் ஏற்றி பார்த்துங்க. ஏன்னா இல்லைனா ரிட்டர்ன் பண்ணி நம்ம வேறு வாங்கிக்கலாம். மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஹாட்டு கோல்டு ப்ளஸ் ஹவர் பாயிண்ட் மூணையுமே மாட்டி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு த்ரெட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை கட் பண்ணணுமா என்னென்னு. ஃப்ளான்ஸை போட்டிங்கன்னா தான் தெரியும். ஃப்ளான்ஸிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கேப்பாச்சு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம மிக்சர் வால் மாட்ட முடியும். இப்போ நான் மாட்டினது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 2 நூல் 3 நூல் தான் இருக்குது. அது வந்து நமக்கு செட் ஆகாது. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம எக்ஸ்டென்ஷன் நிப்பிள் போட்டு அதை வெளியே இழுக்கணும். நாங்கள் சிபி நிப்பிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிராண்டட் தான். அது அவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நிப்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நிப்பிள் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் ஹாட் அண்ட் கோல்டு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா, அந்த த்ரெட் நிப்பிள். அதில் வந்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். நான் போட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். த்ரெட் வந்து ரொம்ப டைட்டாக ஏற்றிடாதீங்க, அப்புறம் நிப்பிள் கழட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். லெவலாக டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளான்ஸை போடுங்க. ஃப்ளான்ஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கட் பண்ணணுமா இல்லை அதிகமாக இருக்கா என்னென்னு. 2 சைடுமே போட்டு பார்த்து ஒட்டுக்காக கட் பண்ணிக்கங்க. செப்பரேட்டாக போட்டிங்கன்னா அப்புறம் எதுக்கு போட்டிங்கன்னு உங்களுக்கே மறந்துடும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். காட்டுறேன் பாருங்கள். இப்போ இவ்வளோ த்ரெட் வந்து நமக்கு தேவையில்லை, இதில் பாதி இருந்தாலே போதும். இப்போ அதை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது கட்டிங் மிஷினில் அட்டை பிளேடு போட்டுக்கங்க. ரொம்ப சேஃப்டியாக கட் பண்ணணும். ஏன்னா இது சிபிங்காட்டி ரொம்ப மிஷின் சுண்டி விடும். அதனால் தெளிவாக பார்த்து கட் பண்ணுங்கள். வேணுங்கிற அளவுக்கு மட்டும் கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிடாதீங்க. அப்புறம் நிப்பிள் பார்த்தா மறுபடியும் இன்னொரு நிப்பிள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கட் பண்ண நிப்பிள் எடுத்து போட்டு பார்த்து ஃப்ளான்ஸு போட்டுக்குங்க. ஃப்ளான்ஸை போட்டு பார்த்து உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்புறம் என்ன தான் கொஞ்சம் நிறையா கட் பண்ணணுன்னா கட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை ஏற்றிட்டு ஃப்ளான்ஸ் வச்சு செட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் த்ரெட்டு. அதில் ஏற அளவானது கரெக்டான அளவாக இருக்கும். 2 சைடுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சும்மா ஒரு டைம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மிக்சர் வாலில் தூக்கி பொசிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஹவர் பாயிண்ட் சென்டராக இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துக்குங்க. சும்மா சிக்க வச்சிங்கனாலே போதும். அது உங்களுக்கு தெரியும். எதுவும் நெட்டு ரொம்ப டைட் வச்சிடாதீங்க. டைட் வச்சிங்கன்னா அப்புறம் மாட்ட முடியாது. நான் வந்து டஃப்லான் டேப்பு, நூலு, செல்லாக்கு 3மே அடிப்பேன். நீங்கள் எப்படி அடிப்பீங்கன்னு தெரியல. நூலு செல்லாக்கு அடிக்கும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் வைக்கும்போது ரொம்ப லூஸ் ஆகாது, கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும். நிப்பிளுக்கு நீங்கள் டஃப்லான் டேப் அடிச்சிங்கனாலே போதும். அதில் நூலு செல்லாக்கு அடித்து அதில் ஏற்ற முடியாது. நீங்கள் ஏற்றுற அந்த எக்ஸ்டர்னல் த்ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணால் நூலு செல்லாக்கு டஃப்லான் டேப்பு 3மே அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி லூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நூலை சுற்றிட்டு எப்பவும் போல் தான் நம்ம செல்லாக்கு போட்டு டஃப்லான் டேப் அடிச்சிங்க. ரொம்பவும் நூல் சுற்ற வேணாம், லெவலாக நூல் சுற்றிக்கிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கோ இல்லை ஃபுல் த்ரெட் ஏற்றுறக்கோ வந்து சூட்டபுளாக இருக்கும். இது ஹவர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு லெவலாக வச்சு ஏற்றிக்கிங்க. ஏற்றிட்டு ஃப்ளான்ஸை போட்டு ஓகேவான்னு பார்த்துக்குங்க. இல்லை மறுபடியும் டைட் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் அண்ட் கோல்டு சைடு. இதுக்கு அதே தான், டஃப்லான் டேப்பு நூலு செல்லாக்கு அடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு தூக்கி ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஏறும். எப்போவுமே நூலு செல்லாக்கு அடிக்கும் போது ஒரு த்ரெட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அடிங்க. அப்போ தான் ஃப்ரீயாக ஏறும். அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் ஃப்ளான்ஸை போட்டு இன்னொரு டைம் எடுத்து செட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா கரெக்டாக இருக்கான்னுங்கிறத. மிக்சர் வால் தூக்கி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். டைட் வைக்கும் போது ஓரிங்கில் போய் முட்டுதான்னு லெவல் டைட்டாக வச்சு பார்த்துக்குங்க. வச்சு பார்த்துட்டு ஓகேனா மட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெண்டை போட்டு, அதாவது சவர் பெண்டாக போட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைட் வச்சு பர்மனெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஃபுல் த்ரெட்டில் டைட் ஆகுதா, சிங்கேஜ் இருக்கா என்னங்கிறத நீங்கள் டைட் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். சவர் பைப் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் போட்டிருக்க பைப்புக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு, கட் பண்ண தேவையில்லை. ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா சவர் பைப் வந்து அதிகமாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும், அதை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவைங்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கிங்க. ரொம்ப எச்சா கட் பண்ணிடாதீங்க. 2 டைம் 3 டைம் கட் பண்ணாலும் கம்மியாக பார்த்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகேனா மட்டும் மாட்டிக்கிங்க. அதே மாதிரி லூஸ் வச்சு கழட்டும் போது ரொம்ப ஸ்லிப் ஆகிடக்கூடாது. ஸ்லிப் ஆச்சுன்னா ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக தெரியும். இப்போ வந்து கழட்டி எடுத்துகிட்டு நீ பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சவர் பேண்டை போட்டு நீங்கள் தூக்கி மாட்டினீங்கன்னா போதும். போடுறதுக்கு முன்னாடி ஓரிங்கை மட்டும் ஒரு டைமு தெளிவாக போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி போடுவேன்னு மட்டும் பாருங்கள். சவர் செட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நெட்டை போட்டுறணும். அதுக்கடுத்து அதுக்குண்டான ஓரிங்கு, அதே மாதிரி கீழே அதுக்குண்டான நெட்டு ப்ளஸ் அதுக்குண்டான ஓரிங்கு.
ரெண்டையும் போட்டு சும்மா ஒரு 2 த்ரெட்டு மட்டும் ஏற்றிங்க கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக. ஏற்றிட்டு நீங்கள் தூக்கி சவர் பைப்பை ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு இது மாதிரி ஹாட் அண்ட் கோல்டு ஓரிங்க. இதுதான் ரொம்ப மெயின், இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு போட்டு மேல் நட்டை லைட்டாக டைட் வச்சுட்டு 3 நட்டையும் ஈவன் டைட் வைக்கணும். ஏன்னா ஒரே நட்டை டைட் வச்சிங்கன்னா ஒரே சைடு ஒதுங்கும் போது இன்னொரு நெட்டு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். அதனால் 2 மரம் இதில் ஏற்றுனீங்கன்னா 2 மரம் அதில் ஏற்றணும். அப்படி ஏற்றுனீங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சீட்டிங்கே நல்லாயிருக்கும், லீக்கேஜ் எதுவும் வராது. ஹாட் சைடு கோல்டு சைடு 2மே டைட் வச்சுக்கோங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் வால்வு நேராக இருக்கான்னு பார்க்கணும். மாட்டுறது எல்லாருமே மாட்டிடலாம், ஆனால் அது நேராக மாட்டுறதா சிரமம். நேராக இருக்கான்னு மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க. டைட் வந்து முடிஞ்ச வரைக்கும் லெவலாக வைங்க. ரொம்பவும் டைட் வச்சிங்கன்னா நெட்டு ஸ்லிப் ஆயிரும். அப்புறம் ஸ்லிப் ஆச்சுன்னா அது வேலை பயங்கரமாக இழுத்துட்ருக்கோம். லெவலாக டைட் வச்சுக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.